அந்த ஏமசுடன் ஒரு கேள்வி கேட்கிறான். அப்படி நீ சொல்லக்கூடிய அந்த மகேஸ்வரன் எப்படிப்பட்டவர், எப்படி இருக்கிறாரு? அவரை வந்து சிவன் என்று சொல்றதா, பெருமாள் என்று சொல்றதா, முருகர் என்று சொல்றதா, அல்லது யார் அவர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு கேள்வியை எழுப்புறான். அப்பதான் அதுக்கு வந்து ஏமலக்கு என்ன சொல்லியிருந்தா, நீ சொல்ற மாதிரி அவர் சிவனாகவோ சோமனாகவோ சூரியனாகவோ பிரம்மனாகவோ விஷ்ணுவாகவோ யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லாவும் சேர்ந்தவராகவும் அவர்தான் இருக்கிறார். இவர் நீ சொன்ன எவரும் அவர் கிடையாது, நீ சொன்ன எல்லாவுமாகவும் அவர் இருக்கின்றார் என்று அவனை குழப்புகின்றார், நம்மை குழப்புவது போல. அதான் சொல்றார், அவன் சிவனும் அன்று விஷ்ணுவும் அன்று பிரம்மாவும் அன்று மற்றவையும் அன்று. இதன் உண்மையை சொல்லுகிறேன், சமக்காகிறதா, அதாவது நல்ல புத்தியிலிருந்து கேட்பாயாக அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுடைய லட்சணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்மெல்லாம் ஜீவர்கள், ஜீவர்களுக்கெல்லாம் என்னது, சரீரம் இருக்கிறது. ஜீவனானவன் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு சைத்தன்யமான தேகத்தில் தனக்கு இஷ்டம்படி சிருஷ்டிக்கின்றானே. ஆகையினால் கர்த்தாவான சிதாத்மாவுக்கும் காரியம் செய்வதில் சரீரம் கரணமாக இருக்கிறது. அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஜீவன் வந்து ஒரு சரீரம் எடுக்கிறான், அதை விடுறான், மீண்டும் சூட்சுமமாக சென்று வேற ஒரு சரீரம் எடுக்கிறான். அப்ப அவன் வந்து தான் சரீரம் எடுக்கிறதுக்கு இருந்தாதான் அவன் காரியம் செய்ய முடிகிறது. அப்ப பரமாத்மாவாகிய ஈஸ்வரனுக்கு சரீரம் தேவையா? அவருக்கு சரீரம் இல்லாமல் காரியம் செய்ய முடியுமா? சரீரத்தோட தான் காரியம் செய்ய முடியுமா? அதற்குத்தான் இங்க பதில் அளிக்கிறார். பகவான் பூரண சுதந்திரம் உடையவராக இருப்பதனால் யாதொன்றையும் சற்றேனும் ஆபேட்சியாமல் உலகம் முழுவதும் சிருஷ்டி செய்கின்றார். இந்த ஈஸ்வரனானவன் தன்னோட சுதந்திர தன்மைத்துல தன்னோட சங்கல்பத்தினாலே மொத்த உலகத்தையும் என்ன பண்றாரு, சிருஷ்டி பண்றாரு. அவருக்கு எந்த ஒரு சரீரமும் தேவையில்லை. அவருக்கு சரீரம் கிடையாது என்று முக்கியமாக தீர்மானம் செய்து கொள்ள வேண்டியது. நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு சரீரம் கிடையாது. நம்மை போன்ற எந்த ஒரு ஸ்தூல சரீரமும் கிடையாது. எந்த ஒரு சூட்சும சரீரமும் பரமாத்மாவாகிய அவருக்கு கிடையாது. அவர் ஃபார்ம்லெஸ்னஸா இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான், ஒரு உணர்வு தான் அவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு வந்து எந்த ஒரு சரீரமும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல அவர்களுக்கு பக்த சிந்தாமணியான ஈசன் தகுந்தபடி அங்கங்கு அநேக ரூபங்களாக எடுத்துக் கொள்கின்றார். அவருக்கு உண்மையாலுமே ஒரு ரூபம் கிடையாது, ஒரு வடிவம் கிடையாது. ஆனால் பக்தர்களும் நம்மை போன்ற ஜீவர்கள் எந்த மாதிரி அவரை பாவனை செய்கின்றோமோ, எந்த மாதிரி பக்தி செய்கிறோமோ, எந்த மாதிரி ஒரு சரீரத்துல வடிவத்துல நம்ம பக்தி செல்கிறோமோ, அதற்கேற்றாற்போர் அவர்களுக்கு காட்சியும் அவர்களுக்கு அந்த ஒரு அருளையும் அவர் அளிக்கின்றார் என்பதை இங்கே சொல்லுகின்றார். அநேக ரூபங்களை எடுத்துக்கொள்கிறார். ஆதலால் ஈசனன் சேத்தனனே, அவன் சரீரம் பராச்சித்தே. அவருக்கு ஒரு சரீரம் இருக்கிற மாதிரி உனக்கு தோன்றினாலும் அது சுத்த அறிவுதானே தவிர அது நம்மை போல இருக்கக்கூடிய சாதாரண சரீரம் அல்ல அப்படிங்கிறது தான். நல்லது.